உங்ககிட்ட நான் ஒரு ரூபா தரேன், அந்த ரூபா வச்சு பணம் சம்பாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நம்ம லெமனை விற்று பணத்தை சம்பாதிக்க போகிறோம். ஸோ எப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். ஓகே, நம்மகிட்ட அந்த ரூபாவும் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ரூபா வச்சு நம்ம எவ்வளோ பெரிய டெவலப்பர் ஆகணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ போனோம்னா ஒரு லெமன் ஸ்டாண்ட் உருவாக்குறோம். லெமன் ஸ்டாண்டில் வந்து லெமன் ஸ்டாண்டு அதில் வந்து கிளிக் பண்ண ஒரு வாட்டி கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு காசு கிடைக்கும். ஸோ ஒரு ரூபா கிடைக்கிது பார்த்தீங்களா. ஸோ நம்மளுக்கு எப்படியே ஒரு 5 ரூபா கிடச்சிரும். ஓகே, லெமன் இப்போ அப்கிரேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தனியாக காசு ஏறும். அப்கிரேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரூபாயில் வந்து நம்மளுக்கு 1.91 ருபீஸ் கிடைக்கிது கைஸ். ரொம்ப சூப்பர். இப்படியே போனோம்னா நம்மளுக்கு காசு எங்கேயோ போயிடும் போல் கைஸ், அப்கிரேட் பண்ணி. ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட 3 ரூபா கிடைக்கிது கிட்டத்தட்ட. சூப்பர். ஸோ நிறைய பேர் வராங்க நம்ம லெமன் ஷாப் பார்க்க. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ 4 ரூபா கிடைக்கிது கைஸ். இப்படியே போச்சுன்னா நம்ம வந்து கூடிய சீக்கிரம் மில்லியனர் ஆயிரும் போல். இங்கே பாருங்க கைஸ், என் தம்பிலாம் வரான், இன்ட்ரெஸ்டிங்னு சொல்கிறான். ஓகே, அவங்க கூட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்க வருவாங்க போல். நம்மகிட்ட 6 ரூபா இருக்குது. ஜூஸரா 2 × லெமன் எக்ஸ்பி கிடைக்கும் போல். ஓகே, கேஷ் கிடைக்கிது கைஸ். 2 × கேஷ் கிடைக்கிது நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் 13 ரூபா கிடைக்கிது கைஸ் நம்மளுக்கு ஒரு கிளிக்கு. ஸோ ரொம்ப சூப்பர் தான். இப்படியே போச்சுன்னா அவ்வளோதான் கைஸ் நம்ம. ஓகே, 44 ரூபா அப்கிரேட் போட்டாச்சு. ஒன்று 63 ரூபாய்க்கு அடுத்த அப்கிரேடு. அதை போட்டோன்னா ஒன்றும் டக்குன்னு ஏற ஆரம்பிச்சிடும். போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு 20 ரூபா கிடைக்கிது கைஸ் ஒரு செகண்டுக்கு, ஒரு கிளிக்கு. ஸோ இதுக்கு வந்து மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பான். அவனை போட்டோம்னா அவனே ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணுவான், நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஓகே, இதோ பின்னாடி இருக்கான் பார்த்தீங்களா, கேஷ் ரெஜிஸ்டர். அவனை போட்டு விட்டோன்னா டக்குன்னு பண்ணலாம். எங்கே பாருங்க ஜோஸ் வராங்க கைஸ். ஓகே, கப் ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்குது, அதை போட்டுருவோம். இப்போ நம்ம கப்பில் வச்சு கொடுக்குறோம் போல் லெமனை. அப்போ இவ்வளோ நேரம் எதில் வச்சு கொடுத்தீங்க? இப்போ இவ்வளோ நேரம் அதிலே அப்படியே லெமனை கடிச்சு தின்றுப்பானுங்க போல். ஓகே, அது நம்மளுக்கு தேவையில்ல. லெமன் ஸ்டாண்டில் ஜூஸர் போட்டாச்சு. ஓகே, அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஜூஸ் போடாமல் தான் கொடுத்துட்ருக்குறோம் போல். இப்போ தான் ஜூஸ் போட்டு கொடுக்குறோம். இப்போ வந்து கப்பில் கொடுக்குறோம். இப்போ கேஷ் ரெஜிஸ்டர் போட்டோன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக காசு ஏறுது பார்த்தீங்களா மேலே. ஸோ லெமன் டேஷு நியூ இன்கம் சோர்ஸுன்னு இருக்குது. அது என்னன்னு இப்போதைக்கு நம்மளுக்கு தெரில. ஸோ அதுக்கடுத்து பில் போர்டு வைக்கணுமா. நம்மகிட்ட இப்போ 1500 ரூபா மேலே இருக்குது. ஸோ கொஞ்சம் சுற்றி பார்ப்போம் போயிட்டு. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்காங்க இவனுங்க இடம்லாம். இதான் இவனுங்க இடம் போல். இங்கே பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ நம்மளும் கூடிய சீக்கிரம் கட்டணும் கைஸ். இது என்னது இது கொஷின் மார்க் கட்டுது. அமுக்குறாங்க கைஸ். அமுக்கவும் முடியல கைஸ். அமுக்குனா கூட எதுவும் வரமாட்டேங்குது. அது எந்த இடம் என்னன்னு தெரில கைஸ். ஓகே, அடுத்து இந்த இடத்துக்கு போவோம். லெமன் பில் போர்டு கட்டி விட்ருவோம். சுகர் மிக்சர்னுக்கு வந்து 1 லட்ச ரூபாவா? என்ன கைஸ் அவ்வளோ கேட்குறானுங்க. அப்கிரேட் போட்டுகிட்டே இருக்கும். ஒரு 300 ரூபா கிடைக்குது ஒரு செகண்ட். இப்போ நான் வந்து பேர் வைக்கணுமா? என்ன பேர் வைக்கலாம்? கொஞ்ச நேரம் யோசிப்போம் இருங்க கைஸ், ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு வைக்கிறேன். என்ன வைக்கலாம்? அதாவது வித்தியாசமாக வைக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், எலி, அப்புறமா வந்து இதை போட்டதுக்கப்புறம் MICHA மிச்ச எலி மிச்ச பழம் ஜூஸ். ஓகே, JUIC. டைப்பிங் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருக்கும். டைப்பிங் வேகமாக தான் அடிப்பேன். இதில் எதுனாச்சுன்னு தெரில, பொறுமையாக இருக்குது. நம்மளோட கடை பேர் எலிமிச்ச பழம் ஜூஸ். ஓகேவா, அடுத்து வேறு ஏதாவது வித்தியாசமாக வைப்போம். ஸோ லெமன் டேஷ். நியூ இன்கம் சோர்ஸ் கைஸ். ஏதோ சைக்கிள்லாம் கட்டியிருக்கோம் போல், அதனால் நம்மளுக்கு காசு கிடைக்கும் எக்ஸ்ட்ராவா. ஓகே, இது என்னது? ஃப்ளோர். ஓகே, கட்டிடுவோம். ஸ்ட்ரக்சர் இது வந்து வால், இதையும் கட்ட முடியும் நம்மளால். அப்புறம் எங்கடா கைஸ் அவனுங்க கட்டின பில்டிங்கை நம்மளும் கட்டிட்டோம். ஓகே, இதுக்குள்ளே தனியாக ஏதோ பண்ணலாம் போல். ஓகே, இந்த பில்டிங் செம்மையாக இருக்குது பெருசாகவே. விண்டோஸு, மேனேஜர் இருக்காங்க இங்கேயும். ஸோ இங்கே ஹையர் ஃபீஸ்ன்னு என்னமோ இருக்குது, அது என்னன்னு தெரில கைஸ். ஓகே, கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவோம் கொண்டாரம். ஓகே, நல்லா அப்கிரேட் பண்ணால் தான் கைஸ் நம்மளுக்கு காசு வரும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு செகண்டுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேலே கிடைக்கிது. இந்த மாதிரிலாம் கிடைச்சா தான் நம்மளால் கொஞ்சமாச்சு வாழ முடியும். ஓகே, இங்கே பாருங்கள் 1500 ரூபாய் கிட்டே கிடைக்குது ஒரு செகண்டுக்கு. இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு பாருங்கள் ஈஸியாக காசு சேருது. ஒரு 25 ரூபா இருக்குது. ஓகே, கொஞ்ச நேரம் காசு சேர்த்துட்டு வரேன் கைஸ். ஓகே, ஒரு 1 லேக் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை கட்டிடலாம். அண்டு
இதுதான் கைஸ் என்னன்னு தெரில. கிளிக் பண்ணுறோம் 25,000 கிடைக்குதுன்னு போட்டிருக்கு. ஏன்னா 10 செகண்ட் ஆகுது, ஒரு 15 செகண்ட் ஆகுது, 1,00,000 போட்டிருக்கு. என்னன்னு தெரில கைஸ். அது 3 செகண்ட் இருக்குது. இருங்க, 3 செகண்ட் ஆனோன்னே அந்த 3 செகண்ட் ஆனோன்னே 1,00,000 அப்படியே கிடச்சிது கைஸ். இது வந்து செம்ம. ஆனால் அது கிளிக் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம. அதுக்கு மேனேஜர் போடணும் கைஸ். ஸோ இது என்ன சுகர் மிக்சர். ஓகே, இப்போ இனிமேல் சர்க்கரையோட போடுவோம். அப்போ எவ்வளோ நேரம் சர்க்கரை இல்லாமல் தான் கொடுத்துருக்காங்க போல். அடுத்து ஸ்ட்ரீட் லைட்டுன்னு இருக்குது, ஸ்ட்ரீட் ஃப்ளையர்னு என்னமோ இருக்குது கைஸ். அது என்னன்னு தெரில, அதையும் போடுவோம். ஸோ இந்த கேம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு டைக்கூன் தான் இந்த கேமு. இருந்தாலும் இது வந்து ஒரு பயங்கரமான கேம். இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் இந்த கேம் டக்குன்னு போட வந்தாச்சு. அப்புறம் ட்ரெண்டிங்லாம் போனதுக்கப்புறம் போட்டோம்னா ஒன்றும் ஆகாது. அதனால் இந்த கேமை இப்போ போட வந்திருக்கோம். எவ்வளோ நேரம் கழிச்சு சொல்கிறேன். ஓகே, இந்த லெமன் எடுத்தால் கூட காசு கிடைக்குது கைஸ். ஒரு 10,000 கிட்ட கிடைக்குது போல். அவள்தானா, அதுக்கு மேலே கிடைக்காதா? ஓகே, கம்பெனி வெஹிக்கிள் எவ்வளோ நேரம் நம்ம வண்டி கைஸ். அது எதுக்குன்னு தெரில. ஒரு இந்த கம்பெனிக்கெலாம் வெஹிக்கிள் வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு 1 lakh சேருது கைஸ். டக்குன்னு சேருது நம்மளுக்கு காசு. ஒரு செகண்டுக்கே இப்போ வந்து நம்மளுக்கு 4,000 கிடைக்குது. இப்படியே போச்சுன்னா அவ்வளோதான் கைஸ். ஓகே, எவனோ ஒருத்தன் என்னடா இது, எவனோ ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான். ஏதோ புரியாத லாங்குவேஜில் இருக்குது. அவன் ஏதோ 1.7 மில்லியனுக்கு லெமன் வாங்கிக்கிறேன்னா நம்ம ரேட்டை ஏற்றுன்றோம். அவன் 1.9 மில்லியன் கேட்குறான். நம்ம கொடுத்துருவோம் கைஸ். அவன் லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்குது, ஏன்னு தெரில. ஆக்சுவலாக அது என்னென்னா, அவன் லெமன் கேட்பான். நம்ம வந்து வேணுமா, அதே காசுக்கு ஓகேவா, இல்லை கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா கொடு அப்படின்னு கேட்குறோமா அப்படின்னு தான் அது. ஆனால் நம்மளுக்கு ஏதோ ஒரு வேறு லாங்குவேஜில் வந்து கைஸ், லாங்குவேஜ் மாறிடுச்சு போல். ஓகே, விண்டோஸ் கட்டிட்டோம். அடுத்து ரூஃப் மேனேஜர் போட்டாச்சு கைஸ். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவனை கிளிக் பண்ணுவான். நம்மளுக்கு இப்போ பாருங்கள் காசு எவ்வளோ கிடைக்குதுன்ட்டு. ஓகே, லெமன் டேஷ்னு ஒன்று இருக்குது, போட்டுருவோம். இப்போ நம்ம வந்து ஸ்கூட்டரில் போய் இது பண்ணுறோம் கைஸ். டெலிவரி ஃபஸ்ட் சைக்கிளில் பண்ணோம். இப்போ ஸ்கூட்டரில் பண்ணிருக்கோம். ஸோ இது வெயிட் இஸ்இன்ட் தேர் அனதர் கம்பெனி வித்த என்னது கைஸ், இது மறந்துச்சு. வித்தேக்கப்புறம் என்ன இருந்துச்சுன்னு தெரில. இங்கே ஏதோ காட்டுது 11.5 மில்லியனா. என்கிட்ட 3 மில்லியன் இருக்கா. ஓகே, அப்கிரேடை பண்ணுவோம் கைஸ். அப்போ தான் நம்மளுக்கு காசு கிடைக்கும். ஒரு செகண்டுக்கு 50,000 கிடைக்குது. ஓகே, 50,000 ஓகே தான் அது. ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ காசு டக்குன்னு ஏறுது மேலே உங்களுக்கு தெரியும். டக்குன்னு 1 மில்லியன் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ ₹1 ஆரம்பித்த இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து இப்போ நம்மகிட்ட 2 மில்லியன் 5 மில்லியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 மில்லியன் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் 10 மில்லியனாக மாறும், கொஞ்ச நேரத்தில் 100ஆக மாறும், கொஞ்ச நேரத்தில் 1000 கூட மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரூஃபை போட்டுருவோமா. ஓகே, ரூஃப் போட்டோம்னா மேலே சும்மா ஏதோ கூடு மாதிரி வந்திருக்கு, செம்மையாக இருக்குது. அடுத்து 410 மில்லியனா. என்ன கைஸ் அவ்வளோ கேட்குறானுங்க, 410 மில்லியன் கேட்குறானுங்க. அவ்வளோலாம் நம்மக்கிட்ட காசு இல்லை. நம்மக்கிட்டே ஒரு 8 மில்லியன் தான் இருக்குது. 10 மில்லியன் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் இருக்குது. நம்ம வந்து இப்போது அவனுங்க 400 மில்லியன் 400 மில்லியன் கேட்குறானுங்க நம்மக்கிட்ட வந்து. ஐ நீட் டு டெல் எவ்ரி ஒன் அபவுட் திஸ். இப்படி இருக்கிறோம் கைஸ். நம்ம கடையை பற்றி வாங்குகிறான், மற்றவங்கக்கிட்டே சொல்கிறான். ஸோ வந்து டிப்ஸு 230 மில்லியன் அது போட்டால் டிப்ஸ் தருவாங்க போல். ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி கஸ்டமர் வேணும். அவனும் வாங்குகிறான், மற்றவங்கக்கிட்ட சொல்கிறான், அவனுங்களும் வாங்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் வேணும். வாவ் டேஸ்டி அப்படின்னு போட்டிருக்கான். ஓகே, ஸோ ஒரு பெரிய கிரைண்டிங்க்கு அப்புறம் வரேன். அப்புறம் இந்த இடத்துல பேர் மாத்திரம் போல். ஓகே, இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான பேராக வைப்போம். இந்த இடத்துல கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு வரேன். ஓகே, செம்ம பேராக ஒன்று மாட்டியிருக்கு, ரேட். இருங்க, நீங்களே பாருங்கள், நான் சொல்ல அப்படியே நீங்களே பாருங்கள். எப்படி எமோஜிலாம் போட்டாச்சா. அடுத்து ரேட்டு மிச்ச பல. சரி, நீங்களே பாருங்க. ரேட் மிச்ச வச்ச பழத்தின் சாறு எப்படி, அதாவது எலி மிச்ச பழத்தின் சாறுனா ஜூஸ். எப்படி கைஸ் பேர் பயங்கரமா. எலி மிச்ச ரேட் மிச்ச சாறு. ஓகேவா, எப்படி செம்மையாக இருக்கா. அடுத்து இதை விட பயங்கரமான பேரை வைப்போம். ஒரு இடத்துக்கும் ஒரு பேர் வைக்கணும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி நம்மகிட்ட 60 மில்லியன் இருக்குது கைஸ். ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேம் தான் அன்லாக் ஆக மாட்டேங்குது, மினி கேமு, ஏன்னு தெரில. ஓகே, அப்கிரேட் பண்ணுவோம் நல்லா, அதுதான் நம்மளுக்கு காசு தரும். ஓகே,
ஒரு 100 மில்லியன் சேர்த்துட்டு வந்திருக்கேன் கைஸ். ஸோ இப்போ நம்மளால் 250 மில்லியன் இருக்கா. இப்போ பாருங்க கைஸ், இது முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான் போயிடுச்சு காசு. இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அப்படியே அந்த 140 மில்லியன் வந்துடும். ஸோ பார்த்திங்களா 150 மில்லியன் இருக்குது இப்போ தான் 200 மில்லியன் செலவு பண்ணேன். ஸோ இப்போ இந்த 230 இது பண்ணுறோன்னா டிப்ஸ் அவ்வளோதான் கைஸ் கிடச்சிச்சு. இனிமேல் நம்மளுக்கு டிப்ஸ் போடுவானுங்க போல். ஓகே, ஐஸ் மேக்கர் இதை நம்ம பண்ணவே இல்லை, இது மெயின் கைஸ். இப்போ நம்ம ஐஸ் போட்டு கொடுக்குறோம். 20 பில்லியனா எங்கே எங்கேயோ போகிறானுங்க. இந்த கேம் அவ்வளோ போகும் போலையே. 20 பில்லியன் தான் ஹையஸ்ட் நினைக்கிறேன். 20 இல்லை கைஸ், எனக்கு க்ரோவே கார்டன் நாலேஜில் கொஞ்சம் தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இருங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 1, 10, 100, 1000, 10,000, லேக், 10 லேக், லேக்கு, 1 மில்லியன், 1 crore, அப்புறம் என்னது கைஸ், மில்லியன், ட்ரில்லியன், குவாட்ரில்லியன், குவின்டில்லியன், செக்ஸ்டில்லியன், செப்டில்லியன், நானில்லியன், ஆக்டில்லியன், அப்புறம் டெசிலியன்னு, குவார்ட்டர் டெசிலியன்னு, ரீடெசிலியன்லாம் என்னமோ வரும் கைஸ். கைஸ் நம்மளுக்கு பேட்ச் கொடுத்துருவானுங்க கீழே பில்லியனர்ன்ட்டு. ஸோ பில்லியனர் ஐட்டம் போல். ஓகே, க்ரோவே கார்டன் நாலேஜ் தான் இதெல்லாம் அப்படியே மேக்ஸ்க்கு யூஸ் ஆகும் கைஸ். அப்புறம் வந்து என்னென்னு கேட்டாங்கன்னா, மிஸ் ஒரு கேம்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க எவ்வளோ பெருமைப்படுவாங்க. ஸோ அதனால் கேம் ஆடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் ஆடுறேன், ஃப்ரீயாக இருக்கேன், அதனால் ஆடுறேன். நீங்கள் வேணா ஆடுங்க, உங்களை திட்டுறாங்கன்னா ஆடாதீங்க, அது உங்களோட இது. ஓகே, 500 மில்லியன் கைஸ். 2 செகண்டுக்கு 500 மில்லியன் கிடைக்குது நம்மளுக்கு. ஈஸியாக 1 பில்லியன் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் 600 மில்லியன் கிடைக்குது. இது என்னது, லெமன் டிபார்ட் 13 பில்லியன் வேணும். நம்மகிட்ட அவ்வளோ காசு இல்லை கைஸ். ஓகே, ஃபென்ஸ் அப்கிரேட் பண்ணுவோங்க கைஸ் கொஞ்ச நேரம். இதுவே நல்லா காசு கிடைக்கும் போல். 20 மில்லியன் இப்போதைக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 20 பில்லியன் கிடச்சிருக்கு கைஸ். இப்போ இந்த லெமன் டிபார்ட்டை போட்டுருவோம். இதுலேயும் ஒரு இடம் கிடச்சிருக்கு போல். ஒரு கிளிக்குக்கு 12 பில்லியனா. என்னடா இது கைஸ், ஏதோ ஈவெண்ட்டு போல், கேலக்ஸி ஈவெண்ட்டு மாதிரி இருக்குது போல். கைஸ் நம்மளுக்கு ஒரு செகண்டுக்கு இருங்க பார்ப்போம். ஒரு கிளிக்குக்கு 12 பில்லியனா. ஓ நோ, டெக்கரேஷன் 100 பில்லியன் வேணும் போல். இப்படி சுற்றணும்னா வந்துடும் அது. கைஸ் இப்போ பாருங்களேன், லெமன் எடுத்தால் 2 பில்லியன் கிடைக்குது. ஓகே, இதை போட்டதுக்கப்புறம் இங்கே 2 காட்டுது. அதுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை கைஸ், ஏன்னா ரொம்ப கேட்குறானுங்க காசு. ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம கிளிக் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள். 61 6 செகண்ட் தான் கைஸ் ஆகுது. 76 பில்லியன் கிடைக்குது 6 செகண்டில். இப்போ நம்மளோட காசு பாருங்கள் எங்கேயோ போயிடுச்சு. 100 மில்லியனு போடு. இதில் ஒர்க் பண்ணோங்க கைஸ் இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்களா தமிழில் கரெக்டாக இங்கிலீஷில் காட்டுது. 130 பில்லியனுக்கு லெமன் வாங்குறாங்களாம் கைஸ். ஓகே, நம்மளே எஸ்ன்னு கொடுத்துட்டோம். ஓகே, 130 பில்லியனுக்கு யோசிச்சு பாருங்களா. 130 பில்லியனுக்கு லெமன் வாங்குறானுங்களாம். ஒரு லட்சத்துக்கு வாங்கினாலே பெருசு. 130 பில்லியன்லாம் 1 லட்சம் கோடின்னு நினைக்கிறேன். அவ்வளோ காசு யாருக்கிட்ட இருக்கும்? இவனுங்கிட்ட இருக்குது. இது என்னது, மெட்டல் பிரேஸ். 1.4 ட்ரில்லியனா. இது என்னது, கீழே ஒரு இது மாதிரி இருக்குல்ல, அது அமுக்குனோம்னா டெலிபோர்ட் ஆகுது கைஸ். லெமன் ஸ்டாண்டுக்கு, லெமன் டேஷ்க்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக டெலிபோர்ட் ஆகலாம் போல். லெமன் டிபார்ட்டுக்கு டெலிபோர்ட் ஆக முடியல. அது ஏதோ 3 பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கோம். 26 வாட்டி பண்ணணுமா. இப்போ பாருங்கள் காசு இந்த மாதிரி ஏறணும். ஒரு பிஸ்னஸ் மேனோட அக்கௌண்ட்டு இப்படி தான் கைஸ் இருக்கும். உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மேனோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்து என்ன கட்டுறதுக்கு இருக்குது? காசு இல்லை போலையே. கட்டிட்டோம் கைஸ். ஃப்ரேமிங் ஒர்க்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரெயிலிங்னு ஒன்று இருக்குது. காசு இல்லையே கைஸ், காசே இல்லை. ஓகே, இப்போ தான் காசு டக்குன்னு வருது அப்படின்னு சொன்னால் உடனே வாய வச்சேன், உடனே வரல. ஒரு 100 மில்லியன் தான் இருக்குது நம்மக்கிட்ட. 100 பில்லியன் மட்டும்தான் இருக்குது. 100 பில்லியனே எவ்வளோ பெரிய காசு. நம்ம வந்து 100 பில்லியன் மட்டும்தான் இருக்குன்றோம். ஓகே, என்கிட்ட 100 ரூபா இருந்தாலே நான் பெரிய விஷயமாக தான் யூஸ் நினைப்பேன். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட 100 பில்லியன் இருக்குது. ஓகே, இப்போது வந்து ஒரு 25 செகண்டா என்ன கைஸ், 160 கிடைக்குது. ஆனால் 25 செகண்டுக்கு 160 கிடைக்குது கைஸ் பில்லியனு. அப்போ அது ஈவெண்ட்டுன்றதுனால பொறுமையாக 5 செகண்டில் கிடச்சிருக்கு போல் கைஸ். புரியுதா உங்களுக்கு? ஓகே, நம்ம தான் இவ்வளோ டெவலப் ஆகிட்டோமே கைஸ். அப்புறம் எதுக்கு நம்ம இந்த லெமன் ஸ்டாண்ட் வச்சுருக்கோம்? லெமன் ஜூஸ் ரெஸ்டாரண்ட் மாதிரி போட வேண்டியதானே, 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. அப்போயே நிறைய பேர் வாங்குவாங்க. இது ஏனியா கைஸ், ஏறலாம் போல். நம்ம பேர் செம்மையாக இருக்குது. ரேட் மிச்ச பழத்தின் சாறு.
செம்மையாக இருக்குது கைஸ் பேர். இந்த மாதிரி யாரும் வைக்க மாட்டாங்க. இங்கிலீஷ் பாதி தமிழ் பாதி அப்படி யாரும் வைக்க மாட்டாங்க. தங்கிலீஷில் இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ஒரு என்ன சொல்கிறது, தமிழும் பாதி இங்கிலீஷ் பாதி அந்த மாதிரி இருக்கும். எஃபிஷியன்சி, எஸ் எஃபிஷியன்சியாக என்ன மைன்கிராஃப்ட் பேர்லாம் சொல்கிறான். ஓகே, இந்த நம்மளுக்கு கொஞ்சம் காசு வந்திருக்கு. இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். சில்லா எக்ஸ்பேன்ஷனா, ஆனால் லாக்கில் இருக்குது கைஸ். ஓகே கைஸ், ஒரு 800 பில்லியன் இருக்குது நம்மக்கிட்ட. உள்ளே ஏதோ காட்டுது புதுசாக. இந்த கீழே ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஜம்ப் பட்டன் கீழே, ஐ மீன் கொஷின் மார்க் மாதிரி. அதை அமுக்கணும்னா எங்கே எடுத்து போகணுன்னு காமிக்குது. அங்கே பாருங்க கைஸ், ஏதோ வித்தியாசமாக டேபிள் மாதிரி கட்டியிருக்கோம். 235 ட்ரில்லியனா, அது நம்மகிட்ட இல்லை. ஓகே, அவனை அப்கிரேட் பண்ணுவோம். 1 ட்ரில்லியன் கிடச்சிச்சு கைஸ் நம்மகிட்ட. இருந்தாலும் 235 கிடைக்கலான்னா 1 கிடச்சிருச்சு. ஸோ இது என்னது ரெஃப்ரிஜிரேட்டட் வண்டியாக ஏதோ இருந்துச்சு, பார்க்கல ஒழுங்கா. இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்களா வண்டி இருக்குது. நம்ம வண்டியில் போய் டெலிவரி பண்ணலாம் போல். 2.45 ட்ரில்லியன். ஓகே, 1 ட்ரில்லியனே வரப்போகுது நம்மகிட்ட. என்ன கேம் ரைடு இதுவா? இது வந்து சேல் லெமன்ஸு. நம்ம வந்து ஒரு லெமன் கடையை வச்சு அந்த கடையை வந்து நம்ம பெருசாக ஒரு ஃபேக்ட்ரியாக மாற்றுற கேம் தான் இது. ஸோ இந்த கேமில் வந்து நம்மளோட கடை பேர் ரேட் மிச்ச பழத்தின் சாறு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.04 செகண்டுக்கு வந்து 300, 400, 500, 600, 700, 800 1 பில்லியன் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் எலான் மஸ்க்கு தாண்டிடலாம். எலான் மஸ்கா? ஆமாம், எலான் மஸ்க்கை தாண்டிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 4 செகண்டுக்கு வந்து 100 பில்லியன் கிடைக்குது. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்டுக்கு வந்து ஒரு 1 ட்ரில்லியன் கிடைக்குது. இருந்தாலும் இது கொஞ்சம் வேஸ்ட்டு தான் கைஸ். இப்போ நம்மகிட்ட 1 ட்ரில்லியன் 2 ட்ரில்லியன் இருக்குது. அதை வச்சு இந்த கேட்டு கட்டியாச்சு. இப்போ கான்செப்ட் லெமன் கடை ரெயிலிங்ஸ்னு ஒன்று இருக்குது, இதையும் போட்டுருவோம். நம்ம டக்குன்னு காசு சேர்த்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் கைஸ். காசு சேர்த்து அப்படியே 1 ட்ரில்லியன் வந்துச்சு. என்னென்ன பண்ணோம், என்னென்ன வாங்கணும் அப்படின்னு காட்டுறேன். அதாவது காசு சேர்த்து பார்த்தீங்களா, காசு சேர்த்து இதை வாங்கிட்டேன். ஓகே, 2 ட்ரில்லியன். இதுக்கு 2 ட்ரில்லியன் வேணுமா? இதுக்கு ஒரு ஏஎஃப்கே. ஓகே, 2 ட்ரில்லியன் வந்துச்சு. இதை போட்டுருவோம். டக்குன்னு இந்த மாதிரி கட்டணும் போல். ஸ்பீடு பிரேக்கர் போல கைஸ் வண்டிக்கு. இன்னும் இட்டன் வண்டி நீ வாங்கிச்சியா? நீ வாங்கிச்சியா இட்டன் வண்டி? இதுக்கும் வந்து வாங்கியாச்சு. ஓகே, எவனோ ஒருத்த கேட்குறான் நியோன்ட்டு. லியோ இல்லை நியோ. 1 ட்ரில்லியன் கேட்குறான், நம்மளும் வாங்கிட்டோம் கைஸ். ஓகே, நம்மகிட்ட இப்போ 2.73 ட்ரில்லியன் இருக்குது. இந்த இடத்துல என்னமோ இருக்குது. ஓகே, இதையும் கட்டி விட்ருவோம். ரெய்ஸ்ட் ஏரியா, வளர்ந்த ஏரியா போல். கொஞ்சம் மேலே கொஞ்சம் அப்படி இதுவாக இருக்குது. ஆட்டோமேட்டட் லோடிங்கு என்னமோ இருந்துச்சு. ஓகே, இதையும் கட்டிடுவோம். வால் ஃப்ரேமிங், இதுக்கு வந்து 11 பில்லியனா, அது கொஞ்சம் ரேட்டு அதிகம். நம்மகிட்ட அவ்வளோ காசு இல்லை கைஸ். ஓகே, அதுக்கும் சேர்த்து என்னடா இது, வி லைக் வாட் யூ ஆர் கோயிங், கீப் இட் அப். ஓகே, என்ன சைடில் ஏதோ இது மாதிரி வந்துருக்கு. நமக்குனா வாட் சீக்ரெட்ஸ் வாட் பவர் குட் லை பிஹைண்ட் திஸ் பட்டனா நாட் எட் அன்லாக்டா. என்னது கைஸ் கேட்குறான்? வாட் சீக்ரெட் வாட் பவர் குட் லை பிஹைண்ட் திஸ் பவரா? என்ன கைஸ் கேட்குறான் சம்மந்தமே இல்லாமல். ஓகே, நம்ம மேனேஜரும் போட்டுருவோம். இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, ஈஸியாக காசு கிடைக்கும் ஒரு வாட்டியும். இந்த இடத்த என்ன பண்ணுறதுன்னு தெரில. வால் ஃப்ரேமிங்கு கைஸ் பேசி என்னோடய வாய் வலிச்சது தான் இதுவாக இருக்குது. ஆனால் நீங்கள் மட்டும் அப்படியே கம்முன்னு பார்த்துட்ருக்கீங்க. அதனால் நம்ம சேனலுக்கு இப்படியே ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு விட்ருக்கேன். ஓகே, லேடர்ஸ் இருக்குது. அதுக்கு 195 ட்ரில்லியனா அப்படியே பார்த்துட்ருக்கேன். இது வந்து நம்மளோட செகண்ட் சேனல் பிளேஸ் தமிழ் கேமர். நம்மளோட ஃபஸ்ட் சேனல் வந்து ஒன்று இருக்குது பே பிளேடிங் பிரதர்ஸ்ன்ட்டு. அதில் வந்து நிறைய பே பிளேட் கண்டென்ட்ஸ்லாம் போடுவோம். ஸோ அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். வேர் டூ வி ஸ்டோர் ஆல் திஸ் ஐட்டமா? இந்த இடத்துல தான் விற்கணும், வேறு எந்த இடத்துல தான் விற்கணும்? யார் கைஸ் சம்மந்தமே இல்லாமல் கேட்குறான். இவனெலாம் யார் வேலைக்கு எடுத்தது? வேறு யாரோ எடுக்கணும் போல். ஓகே, 12 ட்ரில்லியனா 8 ட்ரில்லியன் இருக்குது. இப்போ நம்ம எதாவது வாங்குற மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். இல்லைனா ஒரு சின்ன ஏஎஃப்கே போவோம் டக்குன்னு. ஓகே, அவள் தான் இதில் ஒரு 13 ட்ரில்லியன் கிடச்சிடும். அவள் தான் இவ்வளோ ஒரு 23 கிடச்சிச்சு. வால் டெக்கரேஷன் தான். ஃபஸ்ட்டு இதை பண்ணுறோம். பால்கனி ஸ்ட்ரக்சர். ஓ, மேலே ஏதோ போகுது கைஸ். இங்கே என்ன இருக்குதுன்னு தெரில. பால்கனி, இங்கேயே ஒரு பால்கனியா? இங்கே 16 ட்ரில்லியன் கேட்குறானுங்க. ஓகே, 32 வந்துச்சு. அதையும் கட்டிடும். அடுத்து இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டட் பாக்ஸிங் இருக்குது. அதுவும் வந்துடும் காசு. இப்போது வந்துடுச்சு கைஸ். ஓகே, போட்டாச்சு. அடுத்து டாகுலா? என்னது டாகுலு? கன்வேர் பெல்ட்டை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் போல கைஸ். கன்வேர் பெல்ட்டை
செம்மையாக இருக்குது. இருங்க நம்மளும் அதுக்கு போனாமா? போக முடியுது கைஸ். ட்ரெட்மில் மாதிரி போல், ஆனால் அந்தளவுக்கு வேகமாக போல். இவருங்க நம்ம நடந்தால் கூட ஒன்றும் ஆகலை. இந்த இடத்துல கூட நடந்தால் கூட ஒன்றுமே ஆகலை. அந்த இடத்துல எதை காட்டுது. ஓகே, அது பார்ப்போம். டக்குன்னு 30 ட்ரில்லியன் டக்குன்னு வந்துச்சு கைஸ். பார்த்தீங்களா, எல்லாம் அந்த மேனேஜரால் தான். அதனால் ஒரு மேனேஜரை போட்டுருங்க வாங்கி. ஓகே, இதையும் காட்டிடுவோம். 35 ட்ரில்லியன், அது நம்ம காசு கேட்குறானுங்களே. அது இல்லை கைஸ் நம்மக்கிட்ட. எனக்கு தெரிஞ்சு இந்த கேமில் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. காக்டில்லியன் அப்படின்னா நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். லாட் ஆஃப் லெமன்ஸா, குவாட்ரில்லியன், குவின்டில்லியன் அப்படின்னு போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, 12 ட்ரில்லியன் கேட்குறானுங்க வால்ஸு. அதை வேறு மறந்துட்டேன் கைஸ். இன் அனதர் கம்பெனின்னு ஏதோ சொல்லிட்டுருக்குறாங்க கைஸ். காமெடியா இங்கே பாருங்கள் நம்ம இடம். ஒரு சின்ன ஒரு ரூபாயில் ஆரம்பித்த இடம் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஒரு 20 நிமிஷத்தில் இப்படி ஆயிருமா பார்த்தீங்களா? ஒரு 20 நிமிஷம் தான் ஆச்சு. அந்த 20 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ வால் போட்டாச்சு. இதுதான் போடணும் போல் மெயினாக. செம்மையாக இருக்குது. ஓகே, கார்ஸா? ஓகே, இந்த இடத்துல கார் நிற்க வச்சுருக்கோம் போல். இன்னும் கூட நம்மக்கிட்ட 20 ட்ரில்லியன் இருக்குது. ஓகே, ஸ்டீல் டீலரா? அதையும் போட்டுருவோம். ஏண்டா 2 கம்பி சாட்சி வச்சதுக்காடா 18 ட்ரில்லியனு. ஓகே, இது என்னது? ஆஃபீஸ் ஃப்ளோரா? 35 ட்ரில்லியன். ஓகே, 48 ட்ரில்லியனே வந்து விட்டது. ஸோ ஆஃபீஸ் ஃப்ளோரை போட்டுருவோம். அடுத்து 62 ட்ரில்லியனா? ஜிபிஎஸ் லாஜிஸ்டிக்ஸா? அடப்பாவி, என்ன கைஸ் 62 ட்ரில்லியன் கேட்குறானுங்க. இப்போ ஃபுல்லாக கேட்டால் நம்ம எங்கே கைஸ் போகிறது? ஓகே, இதில் வந்துடும் பாருங்கள் 35 ட்ரில்லியன் 2 செகண்டில். அவ்வளோதான், 50 ட்ரில்லியனே வந்துச்சு நம்மக்கிட்ட. அவ்வளோதான். அவனுக்கு என்ன 40 தானே கேட்டானுங்க, நம்மக்கிட்ட பாருங்கள் 55 வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் போடு. என்னடா ஏறா? என்ன கைஸ் ஏனியில் ஏற மாட்டேங்கிறான்? ஏனி எவனும் ஒருத்தன் கேட்டிருக்கான். 54 ட்ரில்லியனா? ஓகே, வாங்கிக்கிறான்டா. யோசிச்சு பாருங்கள், 54 ட்ரில்லியனுக்கு யாராவது ஒருத்தர் லெமன் வாங்க வந்தானா எப்படி இருக்கும்? ஓகே, இங்கே வேறு 112 ட்ரில்லியனே வந்திருக்கு. இது 60 ட்ரில்லியனா? நான் 30 நினச்சேன். ஓகே, 161மா? இந்த இடத்துல என்ன இருக்குது? நம்ம வண்டிலாம் டெலிவரிலாம் ஒழுங்காக போதான்னு ஒருத்தன் பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த வேலை வந்து உண்மையிலே நல்ல வேலை தான் கைஸ். இங்கே பாருங்கள், அங்கே உட்காண்ட்ருக்கான் போல். ஓகே, ஒரு 130 இருக்கா? இந்த ஏனியில் அப்போ ஏற முடியல, இப்போ மட்டும் கரெக்டாக ஏற முடியுது. ஓகே, இந்த ஃபென்ஸை கட்டுவோம். ஆஃபீஸ் வாழை கட்டுவோம். ஓகே, காசு சேர்ந்துச்சு, கட்டிடுவோம். ஆஃபீஸ் லைட்டா? ஓகே, நம்ம போயிட்டு இப்போ நம்ம கடை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடை ஃபஸ்ட்டு 1 ரூபாயில் ஆரம்பித்த கடை இப்போ இப்படியே இருக்குது. ஸோ இதோட நம்ம இந்த பார்ட் 1 முடிச்சிக்கலாம். எலுமிச்சை பழம் ஜூஸ், அந்த இடத்துல வந்து ரேட் மிச்ச பழத்தின் சாறு. ஓகேவா? ஸோ இந்த மினி கேம் வந்து அடுத்த பார்ட்டில் அன்லாக் பண்ணிட்டு இந்த கேமை நம்ம முடிக்க பார்க்கலாம். ஸோ பை கைஸ், பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.